அன்பர்களே, இன்று தில்லை ஸ்தானம் எனப்படும் திரு நெய்த்தானம் ஸ்ரீ கிருதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சப்தஸ்தான தலங்களுள் ஒன்றாகிய இந்த கோவில் காவிரி வடகரை தலம் திருவையாற்றுக்கு மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடிய திருத்தலம், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம், கலைமகள் சிவ வழிபாடு செய்த தலம், காமதேனு கௌதம முனிவர் ஆகியோர் வழிபட்ட தலம். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் பசு ஒன்று தினமும் தன் பாலை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொரிவதை வழக்கமாக கொண்டிருந்தது. தினமும் இப்படி செய்ததனால் வெயிலுக்கும் மழைக்கும் பால் நெய்யாக மாறியது. மாடு பால் சுரப்பதைக் கண்ட ஆயர் ஒருவர் மக்களிடையே கூறிட, இது கேட்ட மன்னன் அங்கு வந்து பார்த்து சிவனுக்கு கோவில் எழுப்பினான். தினமும் நெய்யினால் அபிஷேகம் செய்தான். இன்றும் நெய் அபிஷேகம் தொடர்கிறது. இதனால் இறைவனுக்கு நெய்யாடியப்பர், வடமொழியிலே கிருதபுரீஸ்வரர் என்னும் பெயர் ஏற்பட்டது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், முதல் பிரகாரம் விசாலமாக இருக்கிறது. அம்பாள் கோவிலும் தனியாக தெற்கு நோக்கி உள்ளது. பாலாம்பிகை என்னும் பெயர் கொண்ட இவள் பெரும் வரப்பிரசாதியாக அருள் தருகிறார். உள்பிரகாரத்திலே விநாயகர், முருகன் சன்னதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோர் உள்ளனர். கருவறையில் மூலவர் நெய்யாடியப்பர் சிறந்த மூர்த்தமாக உள்ளார். பெயருக்கேற்ப பசுனை இவருக்கு உகந்த அபிஷேகம். நெய்யபிஷேகம் முடிந்ததும் வெந்நீரால் அபிஷேகம் செய்கிறார்கள். கல்வெட்டுகளில் இந்த தலம் ராஜராஜ வளநாட்டு பைங்கா நாட்டு திருநெய்த்தானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவாமியின் பெயர் நெய்த்தானம் உடையார் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகளிலிருந்து நிபந்தமாக நிலங்கள் அளித்தமையையும், தீபம் ஏற்ற பொற்காசு அளித்தமையையும், ஊர் சபையார் ஸ்தபன மண்டபம் கட்டியமையையும், கோவில் பணிபுரிவோருக்கு நிலங்கள் அளித்தமையையும், சுவாமி நைவேத்தியத்திற்கு நிலங்கள் அளித்தமையையும் நாம் செய்திகளாக அறிகிறோம். இலங்கை அரசன் கயவாகு என்பவனுக்கு நெய்யாடியப்பரே குலதெய்வமா. அவன் இங்கு திருவிழா நடத்திய செய்தியை இங்குள்ள கல்வெட்டு நமக்கு அறிவிக்கிறது. இங்கு உள்ள சிம்மத்தூண்கள் மூலம் பல்லவர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளமையை அறிகிறோம். கருவறை விமானம் ஏகதள அமைப்பு உடையது. ஆண்டிற்கு 3 முறை ஐயாரப்பர் திருவையாற்றிலிருந்து இங்கு எழுந்துள்ளுகிறார். சப்தஸ்தான விழாவில் இது 7வது ஊர். 7 ஊர் பல்லாக்குகளையும் இங்கே நாம் தரிசிக்கலாம். ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியும் பாடிய தலம் இது. பிறர் சொத்துகளுக்கும் கோவில் சொத்துகளுக்கும் ஆசைப்படாத மனத்தை இங்கு வேண்டிக் கொள்ளுகிறார்கள். தமிழ் வருடப்பிறப்பு, மகா சிவராத்திரி, திருவாதிரை, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். மங்களங்களை அருளிடும் திரு நெய்த்தானம் அருள்மிகு பாலாம்பிகை உடனாய ஸ்ரீ நெய்யாடியப்பர் என்னும் கிருதபுரீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.